Hyundai Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா நம்ம அப்படியே மாத பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் ஆமா நடந்துச்சுன்றீங்க, நிறைய பேர் நடக்கலன்றீங்க, நிறைய பேர் கழிவு ஊத்துறீங்க. எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதுதான் நான் வழிய முறிய போகிறேன். ஓகே, எனிவே பிறந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து செப்டம்பர் மாதம் வந்துட்டோம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்க போகுது, என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பனை இருக்கிறது, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாசம், நான் என்னெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ற கியூரியாசிட்டியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல பிளானட்டரி பொசிஷன் நம்ம பார்த்துடலாம். யூஷுவல் எப்பயும் போல மிஸ்டர் சூரியன் இந்த தடவை 2 தடவை டிரான்சிட் ஆக போறாரு. கிட்டத்தட்ட அவருடைய வீட்டில் ஆட்சி பலமாக இருந்த சூரியன் அப்படியே கன்னியை நோக்கி நகர போறார். அவருடைய வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் அவருடைய பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே, சனி யூஷுவல் அங்கே அப்படியே வக்கரமா அவருடைய வீட்டில் அந்த சொந்த நட்சத்திரத்திலே வக்கரமா இருக்காரு. ஓகே, அப்படியே கீழே வந்தோம்னா ராகு எப்பயும் போல 11ஆம் இடத்தில் குருவோட பார்வையில ரொம்ப சமத்து பிள்ளையா அப்படியே உட்காந்துருக்காரு. கிளியர். இது வரைக்கும் சுக்கிரனோட போட்டி போட்டு அப்பா ஆடி ஒரு வழியா முடிஞ்சுட்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் குரு ரிலீஃப் ஆகி தனித்த குருவாக காலப்புருஷனுடைய 3ஆம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அப்படியே 4ஆம் வீட்டில் அவருடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கூடவே சேர்ந்து புதன் அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிரான்ஸ்ட் ஆகி ஐயோ எனக்கு சூரியனோட தான் போகணும், நான் புத ஆதித்ய பத்திய யோகத்துல தான் இருப்பேன்ற மாதிரி சூரியனோடு அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருகிறார். செவ்வாய் அப்படியே கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். திரும்ப செவ்வாயோட டிரான்சிட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு இந்த மாதம் இனிதே துவங்க காத்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய கோச்சாரர்கள் என்னுடைய ராசிக்கு என்னவெல்லாம் கொடுப்பனையை கொடுக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது, எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். மற்றவர்களால் முடியாது என்று செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் செய்து முடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு. மற்ற ராசியெல்லாம் பிடிக்காத, மகரம் மட்டும்தான் பிடிக்குமான்னு போன தடவை ஒரு அம்மா எங்களோட சண்டைக்கே வந்துட்டாங்க. ஸோ மகரம் என்றாலே இசிக்வல் டு போட்ட ஒரே ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் யூனிக், அவ்வளோதான். யாரோடும் எதோடும் ஒப்பிடவே முடியாத ஒரு ராசி ஒன்று உண்டு என்றால் அது மகரம் தான். அது என்ன பண்ணணும் அதுக்கும் தெரியாது, சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க யார் அப்படின்னா மகரம் தான். மேடம் மிக வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இருக்குன்னா வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் இல்லை, டேரக்ட் புகழ்ச்சி தான். வாங்க, அப்படி மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கக்கூடிய எல்லா விஷயம் முடித்து காட்டக்கூடிய மகர ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் எப்படி இருக்க போகிறது? ஒற்றை வார்த்தையில் சொல்லட்டுமா? மாஸ் காட்ட போடுறீங்க, மாஸ் தான் காட்ட போறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த தடவை வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி போனோன்னு அப்படி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி இந்த தடவை 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்த என்ன அப்படி பாப்பனி அப்படின்ற மாதிரி இந்த தடவை மகர ராசிக்காரர்கள்லாம் அப்படி எடுத்து வைக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம். சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்குலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஞானக்கண்ணு வச்சு பார்த்தீங்கன்னா 10 பட்டாம்பூச்சி பறக்கும், முன்னாடி ஒரு 15 பட்டாம்பூச்சி பறக்கும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பலன் சொல்வதற்கு. இதெல்லாமே நான் சொல்ற மாதிரி கோச்சார பலன்களை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நிகழலாம் என்று அனுமானிக்கலாம். பட் உங்களுடைய சுயஜாதகமும் உங்களுடைய தசா புத்தியும் தான் அதை இன்னும் நல்லதாகவோ கெட்டதாகவோ தீர்மானம் செய்யப்படுகிறது. நாட் மீ. நீங்கள் என்னதான் என்ன மோசம்னு சொன்னாலும், என்னதான் எனக்கு நடக்கலன்னு சொன்னாலும், என்னதான் ஃப்ராடுன்னு போட்ட ஐ டோன்ட் கேர் அப்படி தான் சொல்லிட்டு போகணும். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் மீனாட்சி சித்தம், அவகிட்ட விட்டாச்சு. அதனால எல்லாம் அவள் பார்த்துப்பா. ஸோ மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 3 விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எதெல்லாம் நடக்கும்ன்றது 2 விஷயம் நடக்கும். ஸோ 5 விஷயங்கள் இந்த தடவை கோச்சார கிரகங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். முதல் விஷயம், ராசிநாதன் கொஞ்சம் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ரைட்டா தப்பா? அது 3ஆம் இடத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறார். அப்படின்னா போடுற முயற்சி ஏதாவது பின்வாங்கிடுவோமோ, இல்லை முயற்சிகள் தடைபடுமா? 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது சனி 3ல் 6ல் 11ல் இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான் வேற நீங்கள் சொன்னீங்க. ஏதோ நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு, ஆனால் திடீர்னு என்னமோ ஒரு மாசமா என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை இல்லை பாஸ், சனியோட பிரச்சனை. ஓகே, எப்பயுமே நீங்கள் எதுவுமே பண்ணல, மேலே இருக்கிறவன் தான் பண்ணுறான். அந்த 9 பேர் அந்த கெட்ட பசங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தடவை சனி வக்ரமானனால, ராசிநாதன் வக்ரமான என்ன ஆகும்னா, எப்பயுமே நான் கொஞ்சம் காமெடியாக சொல்லுவேன், ராசிநாதன் வக்ரமானதுன்றது ஒரு குடிகார மாதிரி செயல்படும். இந்த பக்கமும் அந்த பக்கம் ரிங்கா ரோசஸ் ஆடிட்டு இருக்கும். அதனால் இந்த தடவை வக்ரமான ராசிநாதன் மைண்டுக்குள் தேவையில்லாத ஒரு
ஏதோ ஒரு தாட்டை வந்து கிரியேட் பண்ணி விடுவார். அதானே பார்த்தேன். நீங்கள் நல்லதுன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. மாசம்லாம் வர சொன்னீங்க. அப்போ பெரிய டவுட் கன்ஃபார்ம் இந்த தடவை அவ்வளோதான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி தப்பாலாம் கணக்கு போடக்கூடாது. ஓகேவா? ராசிநாதன் இப்படி இருக்கிறார் அப்படி என்றால் நமக்கு அப்படி மாதிரியான தாட்டு வரலாம். அப்போ என்ன பண்ணணும்? அது வராமல் நம்ம மாற்றிக்கணும். அதுக்கு தான் இந்த ஒரு ஹிண்ட்டு. மற்றபடி மிச்சம் 8 பேரும் சூப்பராக இருக்காங்க உங்களுக்கு. ஸோ பிரச்சனையே இல்லை. அதுலேயும் குருலாம் பார்த்தா வேற லெவலில் இருக்காரு. அதை தாண்டியும் யார் இந்த தடவை அப்படி உங்களை வந்து படம் காட்டி பாகம் குறிக்க போறார் என்று பார்த்தால் மிஸ்டர் சுக்ரன். சுக்ரனா? ஆமாம். 5ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சுக்ரன் போய் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எய்தாப்லேயே உட்காந்துருக்காரு. காதலாகி கசிந்து அப்படியே 5-7 வந்தாதாங்க லவ். 5-7 வினை இருந்தால் தான் காதல். 5-7 இருந்தால் தான் கருணை, கடாட்சம் எல்லாம் அதுதான். 5ஆம் இடம் 7ஆம் இடம் கனெக்டிவிட்டி இருக்கும்போது தான் அப்படியே உள்ளுக்குள்ளே பட்டாம்பூச்சி என்ன மற்ற எல்லாம் பிறக்கும். இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு அதுதான் நிகழ காத்திருக்கிறது. எத்தனாம் தேதி வரைக்கும்? முதல் ஒரு 15 தேதி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி 8ல் போயிடுவார். 5ஆம் அதிபதி 8ல் போகிறது ரைட்டா தப்பா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது நல்ல விஷயம்தான். 8ஆம் இடம்ன்றதே வந்து ரகசியம், புதையல், நிறைய விஷயம் 8ஆம் இடம். சில பேருக்கு உங்களுடைய நாட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை பொறுத்து சில உடல் உபாதைகளை அதை எட்டி பார்க்க வைக்கலாமே தவிர, ஏன்னா ஆல்ரெடி 8ல் கேது வேற உட்காந்துருக்கிறார் இல்லையா, அதனால சில உடல் உபாதைகளை எட்டி பார்க்க வைக்கலாமே தவிர, முதல் 15 தேதிகள் அல்டிமேட்டாக இருக்குங்க டைம் பீரியட். எத்த காலர் தூக்கி விட்டு நடக்கக்கூடிய காலம்லாம் இருக்கும். அதாவது யாரோ ஒருத்தவங்க நமக்காக உதவி செஞ்சு யாரோ ஒருத்தவங்க நம்மளை தூக்கி விட்டா எவ்வளோ ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி இந்த தடவை அப்படியே யாரில் ஏன் மதக்க போகிறீங்க மகர ராசிக்காரங்க? முதல் 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. ஸோ முதல் 15 டேஸ் வந்து செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகிறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5ஆம் இடம் தான் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, வல்லமை, கலை, சிந்தனை, செயல்பாடு, ஜோதிடம், ஞானம், பக்தி, மந்திரம், எப்படி இன்ஃபினிட்டிவ் போட்டு போயிட்டே இருக்கலாம். 5ஆம் இடம் தான் காதல், கருணை, இஷ்ட தெய்வத்துடைய அருள், குலதெய்வம், குழந்தை பேர் எல்லாம் 5ஆம் இடம். அது இந்த தடவை 7ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகும்போது 7ஆம் இடம் அப்படின்றதே சொசைட்டி, 7ஆம் இடம்ன்றது ஸ்பௌஸ், 7ஆம் இடம்ன்றது சொசைட்டி, 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த இடத்துல 5ஆம் அதிபதி போய் பிளேஸ் ஆகிறது, அதுவும் சந்திரனுடைய வீடாக இருக்கிறது அப்படின்னு சந்திரனாலே புகழுக்கு உரியவர் தாங்க. என்னதான் 5ஆம் அதிபதி காலபுருஷன் சூரியனாக இருந்தாலும் உங்களுக்கு பெயர் வேணும், புகழ் வேணும், காசு வேணும்னா மிஸ்டர் சந்திரன் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். இல்லாட்டி அப்போ இந்த தடவை மகர ராசிக்காரங்களுக்கு புகழ் கிடைக்க போகிறது. 5ஆம் அதிபதி போய் 7ல் அமர்ந்து 7ஆம் வீட்டை இயக்கி அதன் மூலமாக செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யாராவனா இருந்துட்டு போங்க. மகர ராசிக்காரங்க செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக ஒரு 100 பேர் இருக்கிற சபையில் செலிபிரிட்டியாக நிற்க போறீங்க. இல்லையா, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் கூட உங்களை ஒரு 10 பேர் தெரிகிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்ற மாதிரி உங்கள் பேர் வரப்போகிறது. இத்தனை நாள் எதற்காக தவித்துட்டு இருந்தீங்களோ, இத்தனை நாள் எதுக்காக வந்து இந்த மனம் அங்காய்ப்படைந்ததோ, இத்தனை நாள் எது வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ, என் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்களோ, அத்தனை மகர ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான அடையாளம் பிரபஞ்சத்தால் வழங்கப்படும். காத்திருக்கிறதா இல்லை, கன்ஃபார்மாக நடக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது மிஸ்டர் சுக்ரனுடைய பொசிஷன். ஓகே, கிளியர். இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா செவ்வாயுடைய காம்பினேஷன் சூப்பர். 4ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு 11ஆம் இடத்துல அமர்தல், அதுவே சூப்பர் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி வக்ரமானனால நம்மளே தேவையில்லாமல் நம்மளும் குழம்பி எப்பயும் போல மற்றவங்களையும் குழப்பலாம். இது டிஃபால்ட்டு மகரத்துக்கு. இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எட்டி பார்க்கும். ஒரு 2 மாதம் சமத்து பிள்ளையாக இருந்தீங்க, இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு மட்டும் யாரோ எலுமிச்சம்பழம் உருட்டிட்டாங்களோ, எனக்கு மட்டும் ஏதோ ஆயிடுச்சோன்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்பல் வரும். அப்படி இல்லாட்டி நான் 4 பேருக்கு எலுமிச்சம்பழம் உருட்டுவேன்ற அளவுக்கு ஒரு தைரியமாகும். வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று மைண்டு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள் சிக்கி கொள்ளக்கூடிய நேரமாக இருக்குது. பட் ஒன்றே ஒன்று, என் புள்ள நீ அப்படின்ற மாதிரி உங்களுடைய குலதெய்வம் உங்களை காத்து கொண்டிருக்கிறது. கேது சூப்பராக இருக்காரு. அதுவும் 8ஆம் அதிபதியோட ஸ்ட்ராங்காக சேர்ந்த ஒரு கேது. நிறைய அதர்வன வேதம் 8ஆம் இடம் தான். ஹீலிங் எனர்ஜி 8ஆம் இடம். நிறைய இந்த மகர ராசிக்காரங்க ஹீலிங் எனர்ஜியோட கனெக்ட் ஆக போகிறீங்க, பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போகிறீங்க, அதை பற்றியான விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கல், மண், சிமெண்ட் எல்லாமே இந்த 4-11 காம்பினேஷன். நிறைய பேர் இந்த ஸ்டோன் பற்றி தெரிஞ்சுக்கிறது, கிறிஸ்டல் பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதோட எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணுறது, நிறைய ஜோதிடம் கற்றுக்கிறது, ஜோதிடர்கிட்ட போகிறது, உங்கள் வாழ்க்கையை செழுமையாக்கிற சில விஷயங்கள் மேற்கொள்கிறதுன்ற மாதிரி ரொம்ப அதாவது
எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தடவை எடுத்து வைக்க போது, கொடுத்து வைக்க போது உங்களுக்கு. அவ்வளவுதான். நான் ஒரு வார்த்தையில சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க அது. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான காலம் இனிதே ஆரம்பம். முதல் 15 நாட்கள் அல்டிமேட்டா இருக்கு. பெரிய லெவல்ல இயங்க போறீங்க. ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு செலிபிரிட்டி யோகம் தான். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கான ராஜயோகம் இனிதே ஆரம்பம். ராகு வேற 2ஆம் இடத்துல உட்காந்து உங்களை பிரம்மாண்டப்படுத்துவேன்னு இருக்கான். இந்த தன்மையால யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. நீங்க உங்களை ப்ரூவ் பண்ண போறீங்க. ஸ்டாண்ட் அலோனா நிக்க போறீங்க. எந்திரிச்சு நிக்க போறீங்க. நீங்க நிக்கல எல்லாரும் தவிடுபடியாகி கீழே விழ போறாங்க. 6ஆம் இடத்து குரு ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை வேலையை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பார்வையும் ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் சுக்கிரனோட சேர்ந்திருந்தாரு. 5ஆம் வீட்டு அதிபதி 6ல இருந்தாரு. நிறைய குலதெய்வ எனர்ஜி, நிறைய கோவிலுக்கு போய் நான் சொன்னேன். நிறைய பேர் மகராசிக்காரங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனேன் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்திரவையும் அதான் சொல்றேன். 7ஆம் இடம் 5ஆம் இடம் இயங்க போகுது. நிறைய பேருக்கு வந்து பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்க போகுது. விட்டு போனவங்கலாம் உங்களோட வரப்போறாங்க. நிறைய பேருக்கு புதிய அறிமுகம் கிடைக்க போகுது. புதிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க. அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் பெருக போகிறது. பார்ட்னர்ஷிப் அதிகரிக்க போகிறது. ஸ்பௌஸ் நல்லா உங்களை வச்சுக்க போறாங்க. எதிர்பாலினத்தின் மீதான ஒரு 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 ஈர்ப்பு, எதிர்பாலத்தின் மீதான ஒரு குட் திங்ஸ் எல்லாமே உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இது வரைக்கும் நான் என்னதான் சொன்னாலும் அடுத்தவங்க என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்களேன்ற மாதிரி நீங்க யோசிச்ச விஷயம்லாம் மாறி நீங்க சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு டைம் வந்து வர போகுது. அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான உங்கள் மீதான மதிப்பு உயரப்போகிறது. உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் மட்டம் தட்டின எல்லாருக்கும் எனக்கு என்ன தெரியும் பாருன்றதை நீங்க சொல்லால் இல்லை செயலால் காட்ட போறீங்க. பிரபஞ்சம் உங்களை காட்ட வைத்தே தீரும். அந்த அளவுக்கு 3ஆம் அதிபதி சூப்பரா இருக்காரு, 4ஆம் அதிபதி சூப்பரா இருக்காரு, 5ஆம் அதிபதி சூப்பரா இருக்காரு, 6ஆம் அதிபதி சூப்பரா இருக்காரு. அவரோட சொந்த வீட்டுல வந்து ஆட்சி உச்சமாகி உட்காந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7ஆம் அதிபதி டிரான்சிட்டுமே அப்படியே ஒவ்வொரு இடத்த கடந்து ரொம்ப நல்லா வரப்போகுது. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வேற என்ன வேணும்? அன்பு அண்ணங்களுக்கும் சரி, அண்ணிகளுக்கும் சரி, தயவு செஞ்சு இந்த 30 வயதிலிருந்து 50 வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரங்க வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திரும்ப இந்த மாதிரி காலகட்டம் அமையிறதுன்றது ரொம்ப ரேர். 1 வருஷம் ஆகலாம், 12 வருஷம் ஆகலாம், எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மிகச்சரியான காலகட்டம். முறையா சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உயரத்தோட உச்சத்துல தான் இருப்பீங்க. நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு 35 வயது நோட் பண்ணிக்கோ. 35 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் தான் உங்க காட்டுல மழை. இப்ப ஜெயிக்காம எப்பயும் ஜெயிக்க முடியாது. இதுதான் சரியான டைம் பீரியட். நிறைய பேருக்கு வந்து நீங்க ஒரு விஐபியா தெரிய போறீங்க. ஒரு லீடரா தெரிய போறீங்க. உங்கள் மேல இருந்த கரையெல்லாம் அப்படியே சர்ஃபெக்சல் மாதிரி கரைய போகுது. நீங்க 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. விவிஐபி தான். கோயிலுக்கு போனாலே இப்படி போனீங்கன்னா அவங்கள முன்னாடி அமுச்சு விட்ருவாங்க. நீங்க போகும்போது தீபாரதனை தெரியும். உன்னதான்ப்பா தேடிட்டு இருந்தேன் வா அப்படின்னு சாமி கூப்பிட்டு உங்களுக்கு பூ கொடுக்கும். நடக்குங்க, நம்புங்க. சத்தியமா நடக்கும். இந்த தடவை எல்லாம் நடக்கும். 5ஆம் இடம் வழுக்குது. 5ஆம் இடம் 7ஆம் இடம். 5ஆம் இடமே குலதெய்வத்துடைய அருள். 5ஆம் இடமே இஷ்ட தெய்வத்துடைய அருள். 5ஆவது இடமே தெய்வ கடாட்சம். தெய்வ கடாட்சம் அப்படியே தேஜஸா தெரிய போறீங்க மகராசிக்காரங்க. இந்த தடவை சூப்பரா இருக்கு. 60 வயதை தாண்டிய மகராசிக்காரங்கள் தயவு செஞ்சு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்களா போட்டு குழப்பிக்கிட்டு, நீங்களா வீட்டில் சண்டையை கட்டிக்கிட்டு, நீங்களா எங்கேயாவது பைய தூக்கிட்டு போற மாதிரி நிலைமையே கிரகம் உண்டாக்கிடும். அதனால 60 வயது தாண்டிய மகர ராசி நேயர்களே தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. பிள்ளைங்க தேவையில்லாம டார்ச்சர் பண்ணுவாங்க. கூட இருக்கிறவர் தேவையில்லாம டார்ச்சர் பண்ணுவாரு. ராசிநாதனும் வக்ரமாயிருக்கான். 2ஆம் வீட்டு அதிபதியும் வக்ரமாயிருக்கு. அதுவும் 3ஆம் வீட்டில் போய் வக்ரமாயிருக்கு. சரியா? 4ஆம் வீட்டு அதிபதி வேற அப்படியே 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த வயதுல நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி தசாநாதெல்லாம் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா தான் இருக்க போறாங்க. நீங்களா பிள்ளைங்களை போட்டு கவலைப்பட்டு நீங்களா டென்ஷன் ஆகிக்காதீங்க. சரியா? நிறைய பேர் இந்த யோகா பண்ண போறீங்களோ, யோகால கலக்க போறீங்க, ஆன்மீக மார்க்கத்துக்குள் போக போறீங்க. நிறைய திடீர்னு உட்காந்து மந்திரம் சொல்றது, ஞானம் சொல்றதுன்ற மாதிரி மகர ராசிக்காரங்களும் இந்த தடவை கொஞ்சம் மைண்டை நீங்களாவே சேஞ்ச் பண்ணிப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. நெகட்டிவ் எனக்கு சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. நீங்களா உங்க தாட்டை, உங்களுடைய கற்பனையை பறக்க விடாம இழுத்து நூலை பிடிச்சி கட்டி கையில வச்சுக்கிட்டீங்கன்னா இருக்கிற எல்லா கடவுளும் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார்கள் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. மகராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் ஆல்ரெடி சொல்றேன். நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகாளியை பிடிச்சிக்கோங்க. காளியம்மன் வழிபாடு உங்களுடைய அத்தனை விதமான தடைகளையும் தவிடுபடியாக்கக்கூடிய வழிபாடு. காளியை பிடிச்சிக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருந்த காளி இருக்காளா?
இல்லை மாரியம்மன் இருக்கா, யாராக இருந்தாலும் சரி, முத்து மாரியம்மன் இருந்தா, காளியம்மன் இருந்தா, பொன்னியம்மன் இருந்தா, எந்தோ ஒரு பெண் தெய்வத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அவ இந்த தடவை உங்களுக்கு அருள் புரியுற மாதிரி வேற யாரும் அருள் புரிய மாட்டாங்க. அந்த அளவுக்கு இயக்க போறா அவங்கள. சென்னையில இருக்க மகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா, முடியும்னா ஒரு தடவை மயிலாப்பூர்ல இருக்க கோணியம்மனை பார்த்துட்டு வாங்க. மேஜிக் பண்ணுவா உங்களுக்கு. போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஒரு 2 லெமன குடுத்து அவகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு, வாங்கிட்டு வந்து வீட்ல ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க. வாழ்க்கை வேற மாரி டிரான்ஸ்ஃபர்மேஷன நோக்கி உங்களை இழுத்துக் கொண்டு போவாள். என் நம்பிக்கை. ஸோ மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உக்கிரதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, காளியின் வழிபாடின் மூலமாக உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தவிடுபடியாகக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம். ஓகே, மகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? இல்லையா? மகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய மீன் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நிறைய மீன் பார்க்கறது, ஃபிஷ் பார்க்கறது, ஃபிஷ் டேங்க்ல இருக்கக்கூடிய ஃபிஷ் பார்க்கறது, நிறையா வந்து மீனும் மயிலும் கனெக்ட் ஆகுது. முதல் 15 நாட்கள் மீன், அடுத்த 15 நாள் மயில்லாம் கனெக்ட் ஆகுது. ஸோ மீனும் மயிலும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி மீன் அப்படியே கண்ணாலேயே குஞ்சு பொரிச்சிருமோ அந்த மாதிரி என் மீனாட்சி இந்த தடவை உங்களுக்கு அவளுடைய பார்வையாலே அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கா அப்படின்றத மீனின் மூலமாகத்தான் உங்களுக்கு சமையல் காட்டுவார். வெற்றி வகை சூடக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம்.